உங்கள் ஜேர்னியில் வந்து ஞானவேல் ராஜா சார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. இஸ் அ மென்டார் ஃபார் மீ. இன்றைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து யாரையாவது மென்டார்னு சொன்னோம்னா அவரை மட்டும் தான் நான் வந்து சொல்ல முடியும். பட் இப்போ வந்து ஒரு சில அதனால பண்ணி அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக வந்து அவர் பண்ணும்போது அது தவறுங்க. யாரையுமே ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இப்போ நான் அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கான்ஃபிடண்ட்டாக அவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது அது அவங்க கான்ஃபிடண்ட்டாக பேச தான் செய்வாங்க. படத்தை விமர்சனம் பண்ணுங்க, அது தவறே கிடையாது. தனி மனித தாக்குதல் பண்ணுறதுக்கோ அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கோ வந்து அவங்கள லோ ஆக்கி விட்டு அவங்க டாக்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யோசிச்சாங்க ஒரு பீரியடில் அப்படின்ற போது இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு ஏப்பா இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. இல்லை அவர் வந்து நெகட்டிவ் முடிச்ச உடனே இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவரை படம் பண்ண கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, இன்றைக்கி 9 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் படிக்கல. அன்னைக்கு நிலைமைக்கே அதோட பட்ஜெட் 40 கோடி வந்துச்சு. 15லயே. ஆமாம். பாபி சிம்மா சார் சொன்ன மேட்டர்லாம் இப்போ இருந்தால் அது கண்டென்ட் வைரல் மேட்ரு செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து அன்டில் த சூதுகம் ரிலீஸ் வரைக்குமே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். சூதுகமுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக போச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம். பை பிரின்சிபலாகவே அவருக்கு அது கிளாசிக்கு, அதை நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்கள் மாயவன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்வாங்க. அந்த படம் வந்து இந்தியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தான் வந்து 100 மில்லியன் வியூஸ்லாம் படமாகவே போகும். அதெல்லாம் மோர் தென் 100 மில்லியன் வியூஸ் போச்சு இந்தியில். இந்த பேனர் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கு. பெரிய ஆக்டர்ஸோட வந்து கொலா பண்ண சிவகுமார் சார் அதை யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஏன் அது பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஆக்சுவலி we are not choosing stories, we are choosing people. இல்லை சூதும் 2 வேற, கம்ப்ளீட்லி வேற. இப்போ அதோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, பிரம்மா ஏன் பேசவே மாட்டார் படத்தில், இதுக்கு எல்லாமே அதில் ரீசன்ஸ் இருக்கும். இட்ஸ் ப்ராப்பர் ட்ரையாலஜி. இந்த படம் தமிழில் ஃபர்ஸ்ட் ட்ரையாலஜியாக வர்ற படம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் சிவகுமார் சார் வணக்கம். வணக்கம் சார். கண்டினியூஸாக தயாரிப்பு கொடுத்துட்டு இருந்துட்டு சூதுகம் 2 எனக்கு இது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்கு. அண்ட் சூதுகம் 2 நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப். ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரீயூனியனுக்கு அப்புறமா சார், கண்டிப்பாக ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சொல்கிற ரீயூனியனுக்கு அப்புறமா பயங்கரம். அது ஸோ வைப் எப்படி இருக்கு உங்களுக்கு? பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக தான் அதை பிளான் பண்ணியிருந்தோம். அது இப்படி ஒரு வைப்பாக கிரியேட் ஆகும். ஆக்சுவலாக நான் ஒரு ரீயூனியன் பிளான் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ரீயூனியன் எங்களோட பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த பிளானில் இருக்குது. ஓகே. 25th ஃபிலிம் இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சிச்சு, ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த படத்தோட 25th படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது திருக்குறள் 25th வரும்போது எல்லா டேரக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரீயூனியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவல் பிளானே இருந்துச்சு. பட் இது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைபா. மேஜிக். அதுதான் சொல்றது. சினிமாவில் நம்ம வந்து எதையும் நம்ம பிளான் பண்ணியே நம்ம பண்ண முடியாது சினிமாவில். அது திடீர்னு அதுவாக ஒரு படத்துக்கு அதுவாக அமையும், அதுவாக கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் மேஜிக். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சர்லேயும் இறைவன் செயலாலையும் நேச்சராலையும் ஒரு கடுமையான உழைப்பு போடும்போது அதுக்கான பேபேக்காக தான் நான் அதை பார்க்குறேன் எப்போயுமே. ஓகே, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அது உங்கள் ஜேர்னியில் வந்து ஞானவேல் ராஜா சார் வந்து ஒரு பெரிய பங்கு வச்சிருக்காரு. ஏன்னா அட்டகத்தி அவர் ரிலீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் படங்கள் சேர்ந்து தயாரிச்சது ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் ஞானவேல் ராஜா அவர். இல்லை, அது மை ஏர்லியர் டேர்ம்ஸில் வந்துட்டு அவர் வந்து அட்டகத்தி ரிலீஸ் பண்ணி கொடுத்ததாகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணி இஸ் அ மென்டார் ஃபார் மீ. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து யாரையாவது மென்டார்னு சொன்னோம்னா அவரை மட்டும் தான் நான் வந்து சொல்ல முடியும். ஹி மென்டார்டு மீ. என்னை வந்து இன்றைக்கி வாட் எவர் த நாலேஜ் ஐ கேதர்ட் இன் இண்டஸ்ட்ரி, அவர் எனக்கு பாதி கொடுத்தது தான். எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி கமர்ஷியல் நாலேஜஸ் வந்து அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதனால் இஸ் பீன் அ மென்டார் ஃபார் மீ. எப்பயுமே அவர் எனக்கு மென்டார் தான். அவர் வந்து அதுபோக அவர் லைஃப்பில் நமக்கு வந்து இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப லாங் போகவே போகாது. ஒரு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து அதுவும் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் சீரியஸ் மணி இன்வால்வ் ஆகுது, பெரிய இது ரிஸ்க் டைரிஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இவ்வளோ நாள் வந்து நடிச்சிட்டு இருக்கு. அவர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் அவர் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக அவருக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் எ கிவ் அண்ட் டேக். அது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒரு மியூச்சுவல். இது வந்து இப்போ ஞானவேல் ராஜா சார் பற்றி அந்த ரெஸ்பெக்ட் நீங்கள் சொன்னீங்க, வச்சிருக்க ரெஸ்பெக்ட். பட் இப்போ வந்து நான் கேட்குறேன் சார், நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா சார். இப்போ அந்த ட்ரால் மெட்டீரியலில் பார்க்கும்போது ஃபேன்ஸ் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அது ஒன்று இருக்குது. பட் இப்போ வந்து ஒரு சில அதனால பண்ணி அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக வந்து அவர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி அது இருக்குது பார்க்கும்போது. அது தவறுங்க. யாரையுமே ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு
நீங்கள் சினிமாவில் யானவல் சார்னு இல்லை, எனி ப்ரொடியூசர், எனி ஆர்டிஸ்ட், எனி டைரக்டர், எனி டெக்னீஷியன் இன் சினிமா shouldn't be, they are not deserve for that role which is right now in social media. பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி அதுதான் நியூ நார்மலாக மாறிட்டு இருக்கு. இது வந்து ஒரு தொழில். இப்போ நீங்கள் ஒரு 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 ஏதோ ஒரு உங்களோட நம்மளோட ரிலேட்டிவோ, அப்பாவோ, அம்மாவோ, சொந்தக்காரங்களோ, அண்ணன் தம்பியோ எல்லாருமே ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு வேலையிலையோ இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஏதோ ஒன்று செய்யும்போது நல்லா செஞ்சோன்ற திருப்தி அவங்களுக்கு இருக்கும். அது அவங்களோட திருப்தி. அடுத்தவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்காது. ஸோ அப்போது அவங்க ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கான்ஃபிடண்ட்டாக, அவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது அது அவங்க கான்ஃபிடண்ட்டாக பேச தான் செய்வாங்க. அதை நம்ம ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படத்தை விமர்சனம் பண்ணுங்கள், அது தவறே கிடையாது. காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. படம் பார்த்த அனைவருக்குமே அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. பட் அதை வந்து தனி மனித தாக்குதல் பண்ணுறதுக்கோ, அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கோ வந்து அதை வந்து அது ரொம்ப அவங்கள லோ ஆக்கி விட்டுரும். அது நம்மளோட ஃபன்னாக இருக்கலாம், பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இட் வில் மேக், இப்போ நீங்கள் லிங்குசாமி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஆஃப்டர் தட் அஞ்சானில் அவங்க டாக்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யோசிச்சாங்க ஒரு பீரியடில் அப்படின்ற போது, நம்மளோட ட்ரோல் வந்து யாரோ எத்தனை பேருக்கு வந்து அந்த மன ரீதியான காயங்களை கொடுக்கணும் போது அது 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 படத்தை விமர்சனம் பண்ணுங்க, அதில் யாருக்குமே மாற்று கருத்தே கிடையாது. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் பாரு, அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அதை தாண்டி தனி மனித லெவலில் போய்ட்டு டெக்னீஷியனை, ஆர்டிஸ்ட்டை, டைரக்டர்ஸை, ப்ரொடியூசர்ஸை அதை சொல்கிறது வந்து எந்த விதத்தில் அது நியாயம்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு மனிதனோட நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இனி இது வந்து நிற்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இது இல்லாத ஒரு பீரியட் வரும்னோ இது நின்றும்னோ நாம் சத்தியமாக நம்மளால் ரெஸ்யூம் பண்ணவே முடியாது, கூடாது. ஸோ திஸ் இஸ் நியூ நார்மல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு அதை கடந்து போக தான் நம்ம வந்து பழகிக்கிறணும். இது என்னோட ஃபிலாசபி. ஓகேங்களா? பட் இது மக்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். நம்ம அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சூப்பர் சார். அப்போது எனக்கு ஒரு இது மட்டும் சார் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு டல் மூமெண்ட்டில் உட்காராங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில படங்கள் வந்து ரிப்பீட் வர்த்தி வாட்சாக இருக்குது, எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது மாதிரி வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 2 படங்கள் அமைஞ்சிருக்கு சார். ஐ திங்க் 3-4 படங்கள் அமைஞ்சிருக்கு. காதை ககக போவா இருக்கட்டும், சூதகம் ஆப்வியஸாக இருக்குது, தெகிடி அது வந்து என்னால் மறக்க முடியும். இப்போ கூட ஹாட் ஸ்டாரில் போனீங்கன்னா நான் பார்த்துருவேன். இன்கேஸ் விஜய் டக்கரில் ஏதாவது டக்குன்னு மாறுச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அப்படி ஒரு மெட்டீரியல் கொடுத்துச்சு. அப்படி ஒரு ஹிட் கொடுத்த ரமேஷ் சார் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி நான் கால் பண்ணேன். சார் அடுத்த படம் எப்போ சார், ஏன் சார் இவ்வளோ கேப், சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு இருந்தார். ரமேஷ் சார் அதுக்கப்புறம் ஏன் சார் எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணல, பேசுனீங்களா? இல்லை, ரமேஷ் சார் வந்து என்னன்னா அவர் வந்து அவர் டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கர். ஹி வாண்ட் மேக் ஹிஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். அவர் என்ன படம்னு விரும்புகிறாரோ அந்த அவருக்கு எந்த விதமான கமர்ஷியல், எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் விரும்பின படத்தை மட்டுமே அவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. முதல் விஷயம். ஏன்னா சாரி டு இன்டரப்ட், ஏன்னா நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தோம் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு ஏப்பா என்ன பண்ணாமல் இருக்கு. இல்லை அவர் வந்து அது வந்து அதை தாங்க நம்ம நிறைய இடத்துல சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு தெரியலன்றக்காண்டி அது நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம நாலேஜில் அது நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான் ஒரு விஷயமே தவிர. ஈரோடு ஒன் ஆஃப் த அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. தெகடி முடித்த உடனே இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவரை படம் பண்ண கூப்பிட்டாங்க. ஏன்ட்டே ஒரு 2 பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு நீங்கள் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு டைரக்டர் எங்களுக்கு அனுப்பிவிடுங்கலாம் என்ன கேட்டாங்க. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தலைவா அவங்களை கூப்பிட்றாங்க, போங்க படம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் இப்போ போய் என்ன சார் அவங்களை மீட் பண்ணி என்ன சார் பேசுறது, என்கிட்ட கதையே இல்லையே சார், இப்போ தான் சார் கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன், கதையை முடிச்சுட்டு போகிறேன் சார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு கதை எழுதுறதுக்கு மினிமம் 1 year எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்துட்டு சும்மா ஒரு மாதம் ஒரு கதை எழுதிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றக்காண்டி அந்த மாதிரி பண்ணலாம். அவர் வந்து ஒரு 1.5 year இருந்து உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு வந்தார். அவர் என்கிட்ட கொடுத்தது வந்து அந்த 2015 கொடுத்தாரு என்கிட்ட. 2014 தெகடி ரிலீஸ் ஆச்சு, 2015 என்கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் படிக்கல. சீரியஸ்லி இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி இன்னொரு ஸ்கிரிப்ட் படிக்கல. அவ்வளோ செம்மையான தமிழுக்கு ரொம்ப புதுசான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு நிலைமைக்கே அதோட பட்ஜெட் 49 கோடி வந்துச்சு. 15லயே? ஆமாம். நான் அதை வந்து சொன்னேன், ரமேஷ் நீ எழுதிருக்கிறது, ஆமாம்
நீங்கள் வந்து எழுதியிருக்கிறது வந்து டெரிஃபிக்காக எழுதியிருக்கீங்க. ஆனால் இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் 2 பேரால தான் முடியும். ஒன்று விஜய் சார், இல்லைன்னா அஜித் சார். ஏன்னா அன்றைக்கே அது 40 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2015 இயர்லி. அப்போ நான் சொன்னேன், இதை வந்து அவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு, இதை நம்ம வந்து படம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹி வாஸ் ட்ரைடு வித் தட் ஸ்கிரிப்ட் ஃபார் ஒரு குவைட் லாங் டைம். ஓகே. அது ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஐ எம் பெட்டிங் ஸ்டில் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ஐ எவர் ரெட் மை கரியர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அவர் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் அருமையான ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கார். இப்போ வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொல்லிட்டீங்க, அது நாரும் தெகிடி பார்த்தே அப்போ இருக்கும். டெரிஃபிக்கான ஸ்கிரிப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டில் ஒன்று. சூப்பர் சார். அது அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே வந்து எனக்கு சமயம் பிடிச்ச வந்து பாபு சிம்மா சிம்பிளாக ஒன்று பேசி பிடிச்சா. ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்டர்ஸ் ப்ரொடியூசருக்கு பாண்டிங் ஒன்று இருக்குது சார். ஐ திங்க் இப்போ இருந்து இப்போ ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆர்கானிக்காக இருக்குமா? ஆனால் இந்த கேங் இருக்காங்களே சார், அது செம்ம ஆர்கானிக்காக இருக்கு. பாபு சிம்மா சார் சொன்ன மேட்டர்லாம் இப்போ இருந்தால் அது கண்டென்ட் வைரல் மேட்ரு. ப்ரொடியூசருக்கு அவரு காசுலேயே பாட்டி வச்சு ஏமாற்றிய தயாரிப்பாளர் அது ஜாலியாக பண்ணுறது, அது வந்துட்டு ஃபன் பண்ணுறது, அதுதான் பசங்க வைப்பு சார். வந்து அது ஜாலியாக அந்த டயத்தில். ஏன்னா வி ஃபர்ஸ்ட் டேஸ்டட் மேசிவ் சக்ஸஸ் இன் பீஸா. ஓகேங்களா? அந்த வந்து வி செலிப்ரேட்டட் லைக் ஹெல். நத்திங் லைக் ஹெல் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா அடக்கத்தி வரும்போது அது ரிலீஸ் ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் ஸ்டுடியோ ஞானவேல் சார் வந்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தது, அதில் எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் அவ்வளோவா ஐடியா இல்லை. ஸ்பீஸா தான் ஃபர்ஸ்ட் ரியல் டைமாக நம்ம 100% சினிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஆன் கிரவுண்டில் இறங்கி அது பண்ணும்போது அது வந்து ஒரு ரெண்டாவது ஒரு லோ ப்ரொஃபைல் படமாக அது ஓப்பன் ஆகி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் போது வி செலிப்ரேட்டட் நத்திங் லைக் ஹெல். அது வந்துட்டு லைக் எ ஹெல். ஆமாம், எவ்ரி டே இதில் ஒரு காசுக்காக நாங்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து அதை வந்து அன்டில் த சூதுகம் ரிலீஸ் வரைக்குமே நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். சூதுகம்க்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா போச்சு. ஓகேங்களா? அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நான் ஒன் மோர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் கேட்கணும் ஆசைப்படுறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த ஃபஸ்ட்டு மீட்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விஜய் சேதுபதி இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், இத்தனை வருஷமாக பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறப்ப மனுஷன் செம்ம மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, ஆக்டிங் சூஸ் பண்ணுறது, கதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ இந்த பீஸா டைமில் சூதுகம் இந்த விஜய் சேதுபதி அது ஞாபகம் அவர் அப்படியே தான் இப்போ இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. அவர் எப்பயுமே ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்சன் தான். அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் இருப்பார். அவர் வந்துட்டு நான் பேசுகிற மாதிரி தான் அவரும் ஜாலியாக வச்சுருப்பாங்க. ஓகே சார். நலன்குமார் சார் சூதுகம் 2 நலன்லாம் ஒரு வேறு ஜோன். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கான அவர் போடுற அந்த டெடிக்கேஷன் லெவல் இருக்கு அன்மேட்ச்டு. யாராலையுமே அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக மேட்சே பண்ண முடியாது. ஹி வில் புட் தட் மச் எஃபர்ட், ஹார்ட் ஒர்க்கு, அதில் நாலேஜுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒர்க் பார்க்குறோம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத தாண்டி அதுக்கான எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவர் பயங்கரமான ஒரு மூலக்கு. ஓகே. ஒரு வேலையை வந்து 100% செய்யணும்னு ஆசைப்படுற கேரக்டர் அவர்லாம். வந்துட்டு நம்ம செய்கிற வேலை வந்து நம்மளோட 100% இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவ்வளோ மெனக்கிடக்கூடிய ஒரு பர்சன் அவர்லாம் வந்துட்டு. அண்ட் விஜய் சேதுபதி இட்ஸ் மேஜர் பார்ட். ஏன்னா இந்த சூதுகம் அப்படிங்கிற அந்த இது போட்டாலே சடன் டிலேட் வந்தோன்னா தலை அந்த பேங்க்ல இருந்து அதுதான் தெரியும். அது அவர் பார்த்தாரா? மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தாரா? பார்த்துட்டு என்ன பார்த்தாரு. டீசர் ரிலீஸ் ஆனப்போ கூப்பிட்டு டைரக்டர் கேமராமெல்லாம் கூப்பிட்டு டீசர்லாம் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லி அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணார். செகண்ட் பார்ட்டுக்கு நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டோம். சரி. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, இப்போ பிரின்சிபலாகவே அவருக்கு அது கிளாசிக்கு, அதை நம்ம வந்து இது பண்ணோம்னா அவர் என்கிட்ட என்ன சொன்னார், பிரின்சிபலாகவே அவருக்கு எந்த படத்துக்குமே செகண்ட் பார்ட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் அவரோட மைண்டில் வச்சிருக்காரு அவர் வந்துட்டு. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்களே கிளாசிக், அதில் எனக்கு சிவா ஸ்டேஜில் அவர் சொன்னது. ஆமாம், அது கல்ட்டு ஃபிலிம், இது கலெக்டர் இதில் கலெக்டர். அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்களா சார், என்ன சர்ப்ரைஸ் ஆகிட்டு. ஐ திங்க் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் மாயவன். ஐ திங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா தமிழில் இந்த சைஃபை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு, அரிதாக வரும். இப்போ மாயவனாக இருக்கட்டும், இன்டர்நெட் நிலையாயலான், அது மாதிரி அப்பப்போ அரிதாக வரும். அதில் மாயவன் வந்து அந்த ஹியூமன் பிரெயின் அதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணும்போது ஐ திங்க் சூப்பர் அப்படின்னு தோணுச்சு. அதில் ரைட்டர் ஐ திங்க் இவருன்னு நினைக்கிறேன், நலன்குமார் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அந்த ப்ராசஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா பார்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க, ஷூட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இல்ல 70% ஷூட் முடிஞ்சு. ஆமா ஓகே, தேங்க்யூ. டீசர்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஓகே ஓகே. மாயவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சைஃபை ஐடியா. எனக்கு என்னன்னா ஒரு டு த கோர் சைஃபை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ரியாலிட்டி சைஃபை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு. லைக் தட் இப்போ இப்போ ஒரு ஒரு ஃபேண்டசி பண்ணுறாங்க, சைஃபை ஃபேண்டசி இருக்குது ஓகேங்களா. அதில் வந்துட்டு கண்ட ஒரு பெரிய ஒரு இது இப்போ டைம் ட்ராவல் எடுத்துக்கிங்களேன், ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணுறாங்க, டைம் ட்ராவல் இங்கேருந்து அங்கே போகிறோம், அது நடக்குமான்னு தெரியாது. பட் நான் சைஃபை பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் பண்ணுறது வந்து ஒரு 10 வருஷத்தில் நடக்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு ரியாலிட்டியாக பண்ணணும் அப்படின்றக்காக தான் அந்த கான்செப்ட் எடுத்து அதை பண்ணோம். நல்லா ரிசீவ் ஆச்சு. பெரிய அதாவது என்னென்னா எனக்கு என்னன்னா ஒரு ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு டைரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய சக்ஸஸ். அதை நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய பேர் வந்து மாயவன் படத்தை பற்றி என்கிட்ட யார் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்கள் மாயவன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்வாங்க. அப்போ ஹாப்பியாக இருக்கும். நம்மளை வந்து சரி பீங்க ப்ரொடியூசராக இருக்கிறத விட இன்னொரு டைரக்டராக அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு காசு இருக்குன்றக்காண்டி பண்ணுன்றதை தாண்டி அப்படி தான் பண்ணிட்டாங்க, காசு இருக்குனால அப்படிலாம் இல்லாமல் உண்மையிலே அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து போட்டு உழைச்சி அது கொடுக்கும்போது அது நம்மளுக்கு பே பேக் பண்ணும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. அந்த படம் வந்து இந்தியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் தான் வந்து 100 மில்லியன் வியூஸ்லாம் படமாகவே போகும். அதெல்லாம் மோர் தென் 100 மில்லியன் வியூஸ் போச்சு இந்தியில். அந்த படம் வந்து பெரிய டிஆர்பிலாம் வந்து பெரிய லெவலில் வந்து அது கேள்வி கியூரியாசிட்டியில் கேட்குறேன். அந்த படம் வரப்போ டீட்டெயிலாக பேசுவோம். டேனியல் பாலாஜி அவர்கள் ஒரு ஒரு மெயின் ரோல் ஒன்று. ஆமாம், பட் இப்போ அவர் மறைஞ்சிட்டார். பட் அந்த எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? அது அவர் இப்போ டேனியல் பாலாஜி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாயவனுக்கு அப்புறம் நான் எந்த படம் எழுதினாலும் அதில் வில்லன் அவரை வச்சு தான் எழுதுவேன். எனக்கு வேறு யாரையுமே யோசிக்கவே தோணாது. எனக்கு இப்போ நான் எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே வந்து அவரோட மேனர்ஸுக்கு அந்த மாதிரி அவர் யூனிக் சார். அவர் யூனிக் மட்டும் கிடையாது, பயங்கர பேஷனேட் அபவுட் சினிமா. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் திடீர்னு சூன் ஆனால் அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் டைரக்ட் பண்ண ரொம்ப கதையெல்லாம் எழுதி ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஓகே, இறைவன் அருள் தான் சார். இப்போது யூஸ்வலாக அந்த தமிழ் ஃபிலிம்ஸ் நான் சொன்னது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கும். இந்த பேனரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க, பெரிய ஆக்டர்ஸோடு அவங்க கொலாப் பண்ண, ஆப்வியஸாக பெரிய ஆக்டர்ஸ் தான். பட் அந்த டயர் 1 அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்டர்ஸோடு கொலாப் பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னும் வேல்யூ அதிகமாகுமே. சேவிகுமார் சார் அதை யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார், ஏன் அது பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. இல்லை அது நீங்கள் வந்து பிஸ்னஸ், நீங்கள் வந்து இப்போ ஒரு 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 பிஸ்னஸ்க்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கும் ஓகேங்களா. லைஃப் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, லைஃப் நீட் ஃபிலாசபி ஒரு ஃபிலாசபி இருக்கணும், அந்த ஃபிலாசபிக்கு பிரின்சிபிள்ஸ் இருக்கணும், அந்த பிரின்சிபிள்ஸ் மேலே தான் வந்து லைஃப்பை கட்டமைக்க முடியும். அந்த மாதிரி என்னோடய ஃபிலாசபி அது. நம்மளுக்கு வந்து இப்படி தான் படம் பண்ணணும் அப்படின்றது, நம்மளோட ஸ்ட்ரென்த் இது தான், இதை போய் நம்ம அடுத்த ஸ்ட்ரென்த்துக்கு இல்லை அதை போய் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்றது. அதுக்காண்டி அது தப்பான விஷயமா அப்படிலாம் இல்லை. இல்லை புரியுது. அது வந்து எனக்கு இது வருது, நான் அது வருமானு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த அந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் அப்ஸ்கேல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது நமக்கே இன்னும் தெரியல. அது நம்ம வந்து அந்த ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்புறப்போ அந்த வேலையை பார்க்கலாம். நம்ம வந்திருக்கா சார்? இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வரல, அந்த கான்ஃபிடென்ட் வரல. நம்ம போய் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணி ஒரு பெரிய படம் பண்ணலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இப்போ வரைக்கும் வர மாட்டேங்குது. அப்படி கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வேன். சார் வெயிட்டிங். ஆனால் இது நல்லா இருக்கு, இது நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் அந்த டேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கதை அது நம்புறது ஒன்று இருக்குது, அந்த மனுஷங்களோட இயல்பு பிடிச்சாதான் நம்ம அந்த கேங் ஒன்று ஃபாலோ. கண்டிப்பா அது இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்கல்ல எப்படி இந்த கதையை சூஸ். அதுதான் ஆக்சுவலி we are not choosing stories, we are choosing people. அதுதான் வந்து உண்மையான விஷயம். நான் வந்து அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். நிறைய டைரக்டர்ஸ் இப்போ நிறைய பேர் கூட கதை நல்லா இருந்தால் கூட என்னால் அவங்களோட மிங்கிள் ஆக முடியாமல் நான் வேணான்னு சொன்ன படங்கள், பெரிய ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது. ஆமாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும்னு நல்லா தெரியும். சரி, ஆனால் அந்த பீப்புளோட நம்மளால் ஜெல்லாக முடியலை அப்படின்றதுக்காகவே வேணாம் பிரதர் நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, 2-3 படங்கள் இருக்குது. நம்மளால் இது சினிமா வந்து இட் இஸ் நாட் லைக் ஹியரிங் ஸ்டோரிஸ், ஹவு வி ஆர் கண்ட்ரோலிங் த பட்ஜெட், ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் த ப்ரொடக்ஷன், இட் ஆல் எல்லாத்தையும் தாண்டி இது பேசிக்காக ஒரு மேன் ஹேண்ட்லிங், இது வந்து பீப்புள் ஹேண்ட்லிங். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வைப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பில் வராது. அதனால எப்போயுமே வந்து நான் வந்து அந்த குட் வைப்பில் தான் இருக்கணும்னு எப்போயுமே ஆசைப்படுவேன். அதனால அந்த மாதிரி பீப்புளோட தான் நான் ஆசை. ஸ்டேஜ்லேயே நல்லன்னு சொன்னார். அதுதான் வந்து சார் வந்து ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ணுற மாதிரியே பீப்புளையும்
என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி எங்கூட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டருமே வந்து ஜென்யூன் பீப்புள். அவங்க எல்லாருமே வந்து ஆல் டெக்னீஷியன் பீப்புள், எவ்ரி ஒன் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பீப்புள், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கிட்ட எல்லாருமே தே ஆர் வெரி வெரி ஜென்யூன். அவங்க வந்து இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த பீப்புள் அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பிரதிபலிப்பு வந்து அப்போ நீங்கள் சூஸ் பண்ணது. இப்போ அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னவா பிரதிபலிச்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே இப்போ ஒவ்வொரு ஐகான்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அர்ஜுன் அவரை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அர்ஜுன் வந்து எனக்கு வந்து அர்ஜுன் முண்டாசிப்பேட்லேருந்து தெரியும். ஐ நோ அர்ஜுன் ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ். ஓகேங்களா. முண்டாசிப்பேட்டில் அசிஸ்டண்ட், அவர் அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் அழைப்பு இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட அவர் யங் மங் சங்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதியிருந்தார். அதை வந்து பிரபுதேவ சார் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. 8 ரிலீஸ், வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். அது லட்சுமி மேனன். ஆமாம். ஆர்ஜே பாலாஜி, லட்சுமி மேனன், தங்கரபாபு சார், காளி வெங்கட்னு பெரிய ஒரு நடிகர்கள் பட்டாளம். பிரபுதேவா மாஸ்டர் எல்லாமே பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது. அந்த படத்தோட ஸ்கிரிப்டையும் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தாரு அவர் வந்து. அப்போ நான் மாயவன் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து அப்போ வந்து நான் சொன்னேன், நான் இப்போ மாயவன் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து பெரிய ப்ரொடக்ஷன்லாம் இப்போ நான் வந்து இதோட டைரக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பண்ணார். அதுக்கப்புறம் கான்டாக்டில் தான் இருப்போம் எல்லாருமே. வந்து வி ஆர் ஆல் இந்த கான்டாக்டில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சூதுவம் இது பண்ணும்போது எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு அர்ஜுன் இஸ் அ கிரேட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இன் தமிழ் சினிமா. ஓகே. அவர் வந்து எல்லா படத்துக்கும் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறது, இப்போ ராட்சசனுக்கு அவர் ஸ்க்ரீன் பிளேல ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு. மார்க் ஆண்டனியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு. குட் பை டக்லியில் கூட அவர் ஸ்டேஜ்லேயே ஆதிக் சார் சொன்னார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் போயிட்டு இதுக்கு சல்மான் கான் சார் படம் 2-3 படத்துக்கு அவர் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் வெளியில் தெரியாது. ஆமாம், நீங்கள் வந்து சல்மான் கான் பிரபுதேவ மாஸ்டரோட போய் சல்மான் கான் படம் 2-3 படம் அங்கே ஹிந்தியில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்போ இந்த சூதுவம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வந்து. ஆமாம், நம்ம வந்து ஏன்னா அர்ஜுன் வந்து காமெடியை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார், செம்மையாக ஹேண்டில் பண்ணுவார். அண்டு இந்த இதை புரிஞ்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தேவைப்பட்டார். அதனால அர்ஜுனை கூப்பிட்டு கேட்டேன். அவர் பண்ணுறாரு. பிஃபோர் கொரோனா ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கொரோனாவில் பெரிய ஒரு கேப் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இப்போ நல்லபடியாக. அப்போ நம்ம பேசின நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்போலாம் வந்து எனக்கு நாங்கள் கொரோனாவில் இவங்க எழுதி அனுப்புகிறாங்க, நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு சார் அங்கேருந்து இங்கே அது. ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க சார் இதுக்கு முன்னாடி மேட்ரு. ஏன்னா இப்போ அந்த பீப்புள் மேட்ரு பேசியிருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்கேஸ் அப்படி செட் ஆனதும் உண்டு. இப்போ அவரோட ஜெல்லாததுனால, ஒரு சில பேரோட ஜெல்லாததுனால வேறு ப்ரொடக்ஷன் போயிட்டு அதிக ரெவன்யூ ஆனதும் இருக்குது அப்படின்னு. ஹியூமன் பேசிக்காக ஒன்று கேட்குறேன் சார். இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன்னா இன்கேஸ் அந்த படத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, ஐயோ ஓகே இது பண்ணியிருக்கலாமா அப்படி உங்களுக்கு தாட் வந்தது இல்லையா? அந்த ஸ்ட்ராங் டிசிஷன் எப்படி சார் அது வந்து? அது சொல்கிறேனே, நான் எப்போயுமே என்னோட அர்ஜுன்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். நான் என்னோட டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு ஐயோ தப்பாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன், ரெக்ரெட் பண்ணாதீங்க. சரி, எது செஞ்சோமோ அது நம்மளோட கான்சியஸில் ஒரு கரெக்டாக டிசிஷன் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். அது ராங் ஆயிடுச்சுன்றக்காண்டி நம்ம தப்பு கிடையாது. ஓகேங்களா. இட் இஸ் லைஃப். சரியான முடிவும் தப்பான முடிவும் மாற்றி எடுக்கிறது தான் லைஃப். அதுக்காண்டி சரியான முடிவு எடுக்கிற மாதிரி பாரு நான் யார் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விடுறதும், தப்பான முடிவு எடுக்கணுமோ ஐயோ போச்சு அப்படின்ட்டு அப்படின்னு உட்காரதோ, இல்லை அடுத்தவங்க இதுக்கு இவங்களால தான் அப்படி ஆகிப்போட்டேன்னு சொல்கிறதோ அது ரீசனே கிடையாது. யூ ஹேவ் டு டேக் இட் எவ்ரிதிங் ஆஸ் அ லைஃப். ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் லைஃப். அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறனால தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி தங்கர ஞானவேல் சார், இப்போ என் கூட படம் பண்ணிட்டு இருக்க தங்கராஜ் சாருமே அதே டயத்துலேருந்து தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம். 2011 அவருமே 2011 நான் ஒரு படம் எடுத்தார். நான் அட்டக்கத்தி எடுக்கும்போது அவர் என்னை மாதிரியே இன்னொரு படம் எடுத்தார். ஓகேங்களா. அவருமே அந்த 2011 எனக்கு நண்பர். அதே மாதிரி 2012 13 எனக்கு அபினேஷ் இளங்கோவன் ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலி நாங்கள் 4 பேர் மிக நெருங்கிய நண்பர்கள். நான், ஞானவேல் சார், அபி அண்டு தங்கராஜ் சார். வந்துட்டு தங்கராஜ் சார் வெளியில் வரமாட்டார் எப்போயுமே. ஃப்ரெண்டுக்கு வரவே மாட்டார். இந்த படத்தில் தான் நாங்கள்லாம் வாங்க சார் முன்னாடி வந்து நின்று பேசுங்க சார் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து இந்த சூதுவம் 2க்கு வந்து இந்த படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ரிலீஸுக்கு வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் வந்து அவர் தங்கராஜ் சார். ஆமாம், அவர் மட்டும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த படம் இந்த லெவலுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டியோடவும் ஒரு பாசிட்டிவிட்டியோடவும் இந்த படம் இன்னைக்கு வந்து இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு செம வைப் ஒன்று செட் ஆயிருக்கு. எஸ் அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில். அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஞானவேல் சார் மட்டும் இல்லை, இதே 14 வருஷமா நாங்கள் 13 வருஷமா நானும் தங்கராஜ் சாரும் இதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அபியும் இதே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்றைக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப் ஆகுது அந்த இண்டஸ்ட்ரியில்.
ஸோ தங்கராஜ் சார் அந்த வகையில் எனக்கு இப்போ ரீசெண்ட் டயத்தில் அவர் பண்ணியிருக்கிற சப்போர்ட் வந்து வெரி மாசிவ். எப்படி எனக்கு ஆரம்ப டயத்தில் ஏனல் சார் பண்ணியிருந்தாரோ இந்த இப்போ இப்போ சமீப காலங்களில் வந்து தங்கராஜ் சாரோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து இன்னைக்கு இந்த திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணமாக தங்கராஜ் சாரை மட்டும் தான் சொல்ல முடியும். மனிதர்களை தேடும் நல்ல மனிதர்கள், அதை தான் சொல்ல வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதனால தான் என்னால் தொடர்ந்து இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுது, படம் பண்ண முடியுது. ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எந்த லெவலில் இருக்க பெப்சி எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் பேக் டு சூதுகம் 2 இன்னொரு காம்போ மிர்ச்சி சிவா அவர்கள். அது நான் பார்த்துருக்கேன் 144 மை மோஸ்ட் ஃபேவரட் சார். அது வந்து நான் தியேட்டரில் ஒரு டைம் பார்த்தேன். அது சாரி சார் தப்பாக எடுத்துக்காங்க, தியேட்டரில் பார்த்தேன். எனக்கு சம்பவம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அகைன் ஜெயா டிவியில் அது போட்டும்போது அது பார்த்தப்போ பிளாஸ்ட் ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க, அம்மாலாம் அப்படி என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸைட் பண்ணாங்க. ஸோ அந்த காம்போ மறுபடியும் வரும்போது அந்த ஒரு 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 பேஸ் ஒன்று இருக்கும்ல சார் சூதுகம் 2ல இருந்து. இல்லை, சூதுகம் 2 வேற, கம்ப்ளீட்லி வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா சூதுகம் 2 வந்து எல்லாரும் அவங்க அர்ஜுன் எல்லாம் சொல்கிற மாதிரி தான். இது வந்து சூதுகமோட ப்ரீக்குவலாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தில் வந்து சூதுகமில் நீங்கள் சூதுகம் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து சூதுகமில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்ற ரீசன்ஸ் இதில் இருக்கும். அதில் இந்த இந்த படத்தில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சூதுகமுக்கு அப்புறமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான இதுவும் அதில் அருமை பிரகாசம். அதான் இப்போ சொல்ற மாதிரி அருமை பிரகாசத்தோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஹூ இஸ் அருமை பிரகாசம், இந்த மாதிரி பிரம்மா ஏன் பேசவே மாட்டார் படத்தில், இதுக்கு எல்லாமே அதில் ரீசன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீ சூதுகுமம் பண்ணால் பிரம்மா பேசவே மாட்டார். ஏன் பேசவே மாட்டார் அப்படின்னா இந்த படத்தில் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இது இருக்கும். அது மாதிரி பாயிண்ட் பிடிச்ச லாட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அது போக வந்து இது கம்ப்ளீட்டாக அந்த யூனிவர்ஸுக்குள்ளே இருக்குது. அந்த யூனிவர்ஸை தாண்டி ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட அவங்க வந்து மூவ் ஆகி வெளில போல. ஓகே. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் ட்ரையாலஜி. இந்த படம் தமிழில் ஃபஸ்ட்டு ட்ரையாலஜியாக வர படம் சூதுகம். இது செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஒன்று வந்துச்சுன்னா அதோட படம் அந்த ட்ரையாலஜி முடிஞ்சிடும். ஸோ வி ஆர் ட்ரைங் அஸ் அ ட்ரையாலஜி. இது ட்ரையாலஜியோட செகண்ட் பார்ட் இது. ஸோ ஒன் மோர் பார்ட் இஸ் தேர். சூப்பர் சார். சூதுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஹியூமர். அது வந்து தமிழில் வந்து டார்க் ஹியூமர் வந்து தமிழில் வந்து ரொம்ப ஒரு அண்டர் டாக்கான ஒரு ஜானர் தான் உங்களுக்கு. கமல் சார் அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தார். இப்போ இது மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து டார்க் ஹியூமர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மைக்கேல் மதன காமராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இருக்கும் டார்க் ஹியூமரில் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஓப்பன் காமெடியாக. சூரசம்ஹாரம் கூட இல்லை, இது மைக்கேல் மதன காமராஜ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பீம் பாபி கேரக்டர், அந்த மைக்கேல் கேரக்டர், அந்த திருடு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு டார்க் ஹியூமர் போர்ஷன்லாம் இருக்கும். ஸோ மும்பை எக்ஸ்பிரஸும் மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி தான். சூதுகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ரொம்ப ஒரு அப்பர் ஸ்கேல் ஃபிலிம். அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், மீன்வைல் இது வந்து பயங்கர ஓப்பன் காமெடியாகவும் இருக்கும். காமன் பீப்புள் கூட ரொம்ப கனெக்ட் ஆகி சிரிக்கிற அளவுக்கான இந்த படமாக வந்திருக்கும். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது உங்களுக்கு. தெரியும் சீன்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அருமையாக வந்திருக்கு. நீ காலைல தான் படம் பார்த்துட்டு அதுதான் கேட்கலாம். இப்போ தான் அங்கே ஃபுல் காப்பியை பார்த்துட்டு எல்லா இடத்துக்கும் டெலிவரி கொடுத்து தான் வர்றோம். அமேசிங். காலைல விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம் உட்காந்து. எங்கள் ஹாப்பியாக இருக்குது. படத்தில் தேட்டரில் மக்கள் வந்து இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, இந்த படத்தை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எப்படி இதை வந்து எடுத்துக்கிற போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு, என்ஜாய் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, பேசியிருக்கப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி, அந்த கம்பேக் அந்த சிவிகுமார் ப்ரொடக்ஷன். எனக்கு இந்த லோகோ வந்து அந்த ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீன் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று சார். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லாருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த செட் பேக் அப்படிங்கிறது ஒரு சில எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கும் அது அந்த காலகட்டம் இருந்துச்சு. எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணி? பிகாஸ் எனக்கு இப்போ பேசும்போது பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தாங்க அந்த கம்பேக்லாம். வி ஆர் என்ஜாயிங் த ப்ராசஸ். நான் எப்பயுமே ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுற கேரக்டர். அதனால நான் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்ரிடே ஐ எம் லைவ். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ப்ராசஸ் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்துட்டு மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தான் வந்து எல்லாமே இதெல்லாமே மென்டல். நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அந்த பிடிச்ச இண்டஸ்ட்ரியில் எனக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதுலாம் எவ்வளவோ பெரிய ஹாப்பினஸ். அது வந்து எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு சத்தியமாக தெரியாது நம்மளுக்கு. சைட்லேயே ஒரு 4-5 பேர் ஏன்ட்டே சொல்லுவாங்க பாக்கியண்டா அப்படி. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அந்த பாக்கியம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நமக்கு
அதான் எனக்கு பக்கெட் லிஸ்டே இல்லை, எல்லாமே டிக் ஆயிடுச்சு. நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இறைவன் அருளில் வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேரியரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். எந்தெந்த டொமைனில் போனோமோ எல்லா டொமைன்லையுமே சக்ஸஸ்ஃபுல் கேரியரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். வி ஆர் டூயிங் குட். மக்களோட அன்புக்கு பாத்திரமா இருக்கும். எத்தனையோ நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. எவ்வளவோ இதுக்கு மேலே நம்ம இதில் செட்பேக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? லைஃப் இஸ் லைக் தட். நம்ம எனக்கு வந்து என்னோட எக்கனாமிக்ஸ் வாத்தியார் எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு. லைஃப்பில் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. வென்எவர் யூ ஆர் கிளைம்பிங் அப்பில், நீங்கள் வந்து ஒரு சிகரத்துக்கு ஏறணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சிகரத்தில் ஏறினோன்னு அங்கே என்ன பண்ணுவீங்க? ஏறிட்டோம் அப்படின்னு. இன்னொரு சிகரத்தில் ஏறணும், அங்கேருந்து இறங்கினா தான் ஏற முடியும். அங்கேருந்து இன்னொரு சிகரத்தில் ஏற முடியாது. ஸோ லைஃப் இஸ் லைக் தட். ஒரு இடத்துல ஏறிட்டேன்னா திருப்பி இறங்கினா தான் திருப்பி ஏற முடியும். அங்கே இருந்துகிட்டே ஏறிட்டே இருக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் லைஃபு, இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸு, இதுதான் லைஃபு, இதுதான் எல்லாத்துக்குமே. அதனால தான் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு ஏறிட்டீங்கன்னா அங்கே எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ண முடியும் உங்களால்? யாராலையுமே முடியாது. திருப்பி அங்கேருந்து இறங்கணும், திருப்பி அதுக்கப்புறம் திருப்பி ஏறி ஆகணும். இதுதான் எல்லாரோட லைஃபுமே, இதுதான் உலகமே, இதுதான் எல்லாருக்குமே. இதை வந்துட்டு நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுனால அப்படி தெரியுது. எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வந்து இப்போ சொன்னீங்க, பட் இந்த டேர்மாக நான் சொல்லிக்கிறேன் அகெயின். சிவிகுமார் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வெளில வரும்போது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த லோகோ டிசைனே பயங்கரம். தேங்க்யூ ஸோ ஸோ மச். அது ஒரு வைப் எனக்கு கொடுத்துச்சு. அண்ட் பீலிசி வந்து இன்னும் தூக்குச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நேரில் மீட் பண்ணி அந்த திகிடி விஷயங்கள், அந்த சூதுகம் விஷயங்களை ஷேர் பண்ணது ரொம்ப, அது ஓனர்ட்டே ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சூதுகம் 2 அண்ட் மாயவன் 2 13ஆம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க மக்களே. நீங்களே தேட்டரில் படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்காட்டினாலும் உங்களுடைய மனமார்ந்த கமெண்ட்களை எங்களுக்கு அனுப்புவோம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.